நான் முதல்வன் திட்டத்தின் 3ஆம் ஆண்டு வெற்றி விழா மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கின்றனர். கள விவரங்களுடன் நிகழ்ச்சியாளர் செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவ்பிரியன், குறிப்பாக நான் முதல்வன் 3ஆம் ஆண்டு வெற்றி விழா ஆண்டு என்றது இன்றைய தினத்தில் நேரு உள் விளையாட்டரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மாணவர்கள் மத்தியில கொண்டாட இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தினுடைய துவக்க விழாவும் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 5000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைந்து தற்போது பல்வேறு துறைகளில் தற்போது பணியாற்றி வருகிறார்கள். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் 1000 கணக்கான மாணவர்கள் தற்போது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று பல்வேறு துறைகளில் தற்போது சாதித்து வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் திறன் மேம்பாட்டு துறைகளிலும் தற்போது கவனம் செலுத்தி நான் முதல்வன் திட்டத்தின் கீழாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு முற்றிலும் இலவசமான இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதனால் தொடர்ச்சியாக நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் திறன் மேம்பாடும் அதிகரித்து வருவதாக ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையில் இதனை ஊக்கப்படுத்தும் விதமாக அடுத்த கட்ட திட்டமாக வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தினை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் விழா அரங்கினுடைய முன்பகுதியில 15க்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்ட நிலையில விழா அரங்கிற்கு வந்திருக்கிறார். உடன் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நான் முதல்வன் திட்ட அதிகாரிகளும் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில உரையாட இருக்கிறார். அதே போல ஸ்கில் வேலட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்பும் இன்றைய தினத்தில் மொபைல் ஆப்பும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இதன் மூலமாக ஏராளமான மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இணைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.